வேத வசனம் எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அன்பானவர்களே, நிறைய நேரம் நம்ம சோர்ந்து போகிறோம், அப்படி தானே? நிறைய நேரம் பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நம்ம சோர்ந்து போகிறோம். எதிர்பாராத நோய்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ளும்போது நம்ம முழங்காலில் நின்று இருளின் ஆதிக்கத்தை எதிர்த்து ஜெயிக்க வேண்டியது இருக்கிறது. தனிப்பட்ட ஜெபத்தில் உள்ள ஊக்கமான ஜெபந்தான் நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு கொண்டு வருகிற சோர்வுகளை மேற்கொள்ள உதவும். உலகத்திலேயே ஒரு பெரிய திருச்சபை தான் தென்கொரியாவில் சியோல் பட்டணத்தில் உள்ள சபை. அதன் போதகர் பால் யாங்கிச்சோ. ஒரு முறை அவருக்கு அவர் மேலேயே வெறுப்பு வந்தது. நான் ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம், இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி என்ன லாபம் என்று அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய சோர்வு. அதை தொடர்ந்து ஆலயத்தின் மேல் அவருக்கு வெறுப்பு, மூப்பர்கள் மேலே வெறுப்பு, விசுவாசிகள் மேலே வெறுப்பு என்று சொல்லி எல்லார் மேலேயும் வெறுப்பு வந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது ஜெபிக்க முடியாதபடி அவர் சரீரத்தில் ஒரு வலியும் வேதனையும் களைப்பும் வந்தது. இது சாத்தான் கொண்டு வந்த சோதனை என்பதை அறியாமல் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், போய் தூங்கலான்னு சொல்லி அவர் இளைப்பாற நினைத்தார். ஆனால் அவருடைய மனைவி வந்து, நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணாமல் தனி ஜெபம் பண்ணாமல் இப்படி படுத்திருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி வாங்க ஜெபிக்கலான்னு சொல்லி அவரை ஜெபிக்க கூப்பிட்டாங்க. பாருங்க, அவர் ஜெபிக்க ஜெபிக்க தேவனுடைய வல்லமை பலமாக இறங்கியது. அவர் பார்த்துட்டே இருந்தாராம், சாத்தான் ஜன்னல் கண்ணாடியை உடச்சிட்டு வெளியே ஓடுறத அவர் பார்த்துருக்கிறாரு. அருமையானவர்களே, நீங்கள் சாத்தானை எதிர்த்து நிற்கவும் உங்களுக்கு வர்ற சோர்வு போராட்டம் பிரச்சனை பாடுகள் மேற்கொள்கிறதுக்கும் நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை வாழவும் ஜெபம் ரொம்ப அவசியம். ஜெபம் இல்லாத நேரத்தில் சீக்கிரமாக சோர்வை கொண்டு வந்து பிசாசு நம்மளை பாவத்தில் விழ பண்ணிடுவான். தனி ஜெபமும் குடும்ப ஜெபமும் ரொம்ப முக்கியமானவைகள், இதை மறந்துடாதீங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொன்னார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, அநேக நேரங்களில் ஆண்டவரே பிசாசு எங்கள் ஜெப வாழ்க்கையை கெடுத்து எங்களுக்குள்ளே சோர்வு பலவீனம் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே பாவத்தை உள்ளே கொண்டு வர அவன் முயற்சிக்கிறான் ஐயா. இது பிசாசினுடைய தந்திரம் என்பதை உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்க, தானியேலை போல 3 வேளை ஜெபிக்க, உபவாசித்து ஜெபிக்க, குடும்ப ஜெபத்தை விடாமல் நாங்கள் தொடர்ந்து செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். ஒரு ஜெபாவி என்னிலும் எங்களிலும் ஊற்றுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டும் பாதம் வந்தே, எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே. தேவா பதில்